ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர் டேஸ்டியான ப்ளூ நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நண்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். பிகாஸ் ப்ராப்பர் க்ளீனிங் தான் டேஸ்ட்டும் ஹைஜீனும் மெயின்டைன் பண்ணும். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். 2 பிளேட் வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்ல ஹோம்மேட் மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கணும். இன்னொரு பிளேட்ல தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிற எல்லாத்தையும் வைக்க போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பிளேட்ல வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சோம்பு எடுத்துக்கோங்க. இன்னொரு பிளேட்ல ஹோம்மேட் மசாலா செய்யறதுக்கு மல்லி, தேங்காய், மிளகு, மஞ்சள், சோம்பு எடுத்துக்கணும். இப்போ மல்லி, தேங்காய், மிளகு, மஞ்சள், சோம்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேட் மசாலா ரெடி. இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி நல்லா காய விடுங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் சோம்பு போடணும். இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அண்ட் செம அரோமா கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க. ஆனியன் போட்டதுக்கப்புறம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் ஸ்வீட் டேஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது கிரேவிக்கு நல்ல பேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பூண்டு அண்ட் இஞ்சி ஆட் பண்ணுங்க. பூண்டு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், இஞ்சி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால சீ ஃபுட் டிஷ்க்கு இது பர்ஃபெக்ட் காம்பினேஷன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டை ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணினா கிராப்ல இருக்கிற நேச்சுரல் ஃப்ளேவர் ஆயிலோட பிளெண்ட் ஆகி சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இந்த ஹோம்மேட் மசாலா தான் கிரேவிக்கு ரிச் அரோமாவும் அத்தட்டிக் டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம மசாலா ஃபுல்லாகவே ஹெல்த்தி. மல்லி பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். மிளகு கோல்ட் அண்ட் காஃப்க்கு நல்லது. மஞ்சள் நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் மாதிரி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். தேங்காய் கிரேவிக்கு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். மசாலா அண்ட் நண்டு ரெண்டும் சேர்ந்து சிம்மர் ஆகும்போது ஃபுல் ஃப்ளேவர் கிரேவியாக வரும். ஸோ மசாலாவும் கொஞ்சம் வாட்டரும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாத்திரத்தை மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்ல 30 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. ஸ்லோவாக குக் பண்ணும்போது நண்டு ஃபுல்லாக வெந்து மசாலா உள்ள அப்சர்வ் ஆகும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணினா செம்ம ஸ்மெல்லோட திக் அண்ட் ஸ்பைசி ப்ளூ நண்டு கிரேவி ரெடி. இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு மட்டும் டேஸ்ட்டாக இருக்காது, பாடி ஸ்ட்ரென்த்துக்கும் கூட நல்லது. ஓகே, ஃபைனலாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி தரும்.
நண்டில் புரோட்டீன், கால்சியம், ஜிங்க் மாதிரி நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது. அது இம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணும் அண்ட் பாடிக்கும் எனர்ஜி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன்.